இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. டவுன் ட்ரெண்டு போனது பிரச்சனை இல்லைங்க. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்து லாபம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் எதுக்குமே பிரோஜனம் இல்லாமல் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சுட்டாங்க. நம்ம நேற்று பார்க்குறீங்க அப்படின்னா 25,250 இருக்கு இல்லையா, 5 மினிட் டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தாங்க. ஓகே, இங்கிருந்து மேலே போயிட்டு பிரேக் அவுட் பண்ணுவாங்க, என்ட்ரி கொடுத்துலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கிருந்து நல்லா கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப அப்படியே கீழே முடிஞ்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்கு மேலே தான் பிரேக் அவுட்டே நடந்துச்சு. ஆனால் சென்செக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே போச்சுங்க. ஒரு 140 பாயிண்ட் கீழே வந்திருக்காங்க. நான் என்ட்ரி கொடுக்கல, ஏன்னா நான் 3 மணிக்கிட்ட பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதை வச்சு இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணிங்களா, லாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி சென்செக்ஸ் மட்டும்தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு. பேங்க் நிஃப்டியும் பெருசாக பிரேக் அவுட் பண்ணல. மேலேயும் பிரேக் அவுட் பண்ணல, கீழேயும் பிரேக் அவுட் பண்ணல. ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சுட்டாங்க. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி போச்சுன்னா ட்ரேடு பண்ணாமல் இருந்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை தினம் லாபம் கொடுக்காது, மாதம் லாபம் கொடுக்காது. ஒரு சில மாதம் நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தையும் சேர்த்து அடுத்த மந்த் ஒரு 5 lakh 6 lakh இந்த மாதிரி ப்ராஃபிட் மொத்தமாக கொடுத்துருங்க. இதுதான் பங்குச்சந்தை. இந்த மாதிரி ட்ரேடு கிடைக்கல, லாஸ் வருது அப்படின்னா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுதான் பங்குச்சந்தை, இப்படி தான் இருக்க போகுது, இதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேடு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. சரி, ஓகேங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் பங்குச்சந்தை மேலே பிரேக் அவுட் பண்ணுவாங்களா, கீழே பிரேக் அவுட் பண்ணுவாங்களா? 2 நாளாக இதுக்குள்ளேயே இருந்துட்டாங்க இல்லையா? நிச்சயமாக ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்குது. இந்த வாரத்தோட கடைசி நாள் கூட இல்லையா? அப்போ நிச்சயமாக வீக்லி பிரேக் அவுட் நடக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய ஸ்டாக் மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்காங்க. மேபி வீக்லி கேண்டிலில் திரும்பியும் கிரீனில் முடிகிறாங்க. இந்த முக்கியமான ப்ரீவியஸ்க்கு மேலே அப்படின்னா ரீட்ரெஸ்மெண்ட் மாதிரி அது கணக்குங்க. இங்கேருந்து மேலே முடிகிறாங்க அப்படின்னா பார்க்கலாம் நாளைக்கு அப் ட்ரெண்டு போகிறாங்களா, டவுன் ட்ரெண்டு போகிறாங்களா சொல்லிட்டு. ஆனால் நான் எந்த பக்கம் போனாலும் சரி ஒரு என்ட்ரி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் போடுவேன், டார்கெட் போடுவேன், பொறுமையோட கையை பிடிச்சிட்டு ட்ரேடு பண்ணுவேன். இப்படி ட்ரேடு பண்ணாலே போதும், நிச்சயமாக நம்ம லாபத்தில் தான் இருப்போம். இதுவுமே நல்ல ஒரு ட்ரிக்குங்க, பங்குச்சந்தையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்குறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி குரூப் எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன், 6வது புத்தகம் எழுத போகிறேன். 3 புத்தகம் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங்காக. ஆசான் பாகம் 1ல் பேசிக்ஸை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கலாம். ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த புக்கு நீங்கள் படித்து முடிக்கும் போது ட்ரேடிங்கில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பற்றியுமே நீங்கள் கற்றுருப்பீங்க. பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக கற்றுருப்பீங்க. பார்ட் 2ல் பார்க்குறீங்க அப்படின்னா அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த புத்தகம் நீங்கள் படிக்கலாங்க. எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜியை எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். பாகம் 3 பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ தான் நான் எழுதினேன். பங்குச்சந்தையில் நஷ்டம் இல்லாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த புக்கை ஒரு டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பங்குச்சந்தையை பார்க்குற விதமே மாறிடும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே எல்லாமே வராது இல்லையா? அதை கற்றுக்க தான் அதில் நல்லா நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்திருக்கீங்கன்னா இதுதான் சரியான டைமுங்க. ட்ரேடிங்கை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கற்றுக்காமல் 40,000 4 லட்சம்னு சொல்லி லாஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துடலாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் வாங்கலை அப்படின்னா சீக்கிரம் வாங்கிக்கோங்க. புத்தகம் வாங்கின எல்லாருக்குமே 3 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன்னா என்ன சொல்லி தரணும் அதில், அதை நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஓகே. நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டாரை போட்டிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? எஸ், நான் சொல்லியிருந்தேங்க இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அது ஈவினிங் ஸ்டாராக மாறிடும். இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் லோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக நம்ம வரைய போகிறோம். 1 டே டைம் ஃப்ரேமில் எந்த பாயிண்ட் அப்படின்னா 25,000 இருக்கு இல்லையா? இதை 1 டேயில் கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி அடுத்த ப்ரீவியஸ் லோக்கு நல்லா கீழே வந்துடலாம். நல்லாவே கீழே வந்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதேமாதிரி 1 டேயில் முக்கியமான ப்ரீவியஸ்க்கு மேலே தள்ளி தான் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,000. இதை கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி கீழே வரலாம். அதுவே மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா
25,250. ஓகே, இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணணும் இல்லையா? இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு தூரமாக வந்து வரையக்கூடாது. வரைஞ்ச என்ட்ரி வந்து கிடைக்காம போயிடலாம். நிஃப்டியில் இதுக்கும் எவ்வளோ புள்ளி இருக்குதுன்னா 100 புள்ளி இருக்குது. ஸோ என்ட்ரி கிடைக்காம கூட போயிடும். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குதுங்க. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ 5 மினிட்ல 25,060ங்க நிஃப்டியில். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இதுக்கும் எவ்வளோ புள்ளிங்க இருக்குது? 140 புள்ளி இருக்குது. ஸோ என்ட்ரி மிஸ் ஆயிரும் நிச்சயமாக. மேலே வந்து வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பங்குச்சந்தை இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 25,180 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம். ஒன்று மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோங்க, நம்ம நிறைய ட்ரேடு பண்ணுறதுக்காக பங்குச்சந்தைக்குள்ளே வரலை, லாபம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்போ லாபம் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை தேடி போங்க. அப்படி ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நான் திறமையை காட்ட போகிறேன், இப்போ நான் 10,000 போட்டு 1 லட்சம் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு போட்டி போட்டு கோபத்தில் வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பங்குச்சந்தையில் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணணும் அப்படின்னா டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் ட்ரேடு வந்து பண்ணணும். சரிங்களா? ஓகேங்க. சென்செக்ஸும் அதே மாதிரி ஈவினிங் ஸ்டார் தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த இடத்துல, நிஃப்டி மாதிரியே. அதனால் ப்ரீவியஸ் லோ 1 டே டைம் ஃப்ரேம்லேயே மாறுது. எப்போவுமே கீழே தள்ளி தான் கொடுப்பேன் நான். ஆனால் இப்போ பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறனால. 82,000 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் லோ மேலே தள்ளி இருக்குதுங்க 1 டேயில். ஓகே, 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை 82,770 அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் பழையபடி அப் ட்ரெண்டுக்கே திரும்பி நல்லா வந்து மேலே வந்து போயிடலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ஓகேங்க, இன்னும் கீழே தான் போக போகுது, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கில் ஆப்ஷன் பையிங்கில் பிரச்சனை கிடையாது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை தான். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் கீழே பண்ணியிருந்தேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், மேலே போகணும்னு நினச்சி. பட் கீழே வந்து போய்கிட்டு இருக்காங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில மாதங்கள் லாஸ் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த மந்த்து அதுக்கு சேர்த்து ப்ராஃபிட் கொடுத்துரும். அது எந்த மந்த்து எனக்கு தெரியலை. வருஷத்துக்கு 2 மாதம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் கூட அந்த 2 மாதம் 20 லேக்ஸாக இருந்துச்சுன்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை சென்செக்ஸில் இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது? 220 புள்ளி இருக்குது. ஓகே, அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ நிஃப்டி மாதிரியே இருக்குதா? இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அந்த பாயிண்ட் தான் வந்து அந்த ஒரு பாயிண்ட் கிட்ட தான் இருக்கிறாங்க மார்க்கெட். ஓகேங்க, நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்கள் இந்த இடத்துல. சென்செக்ஸில் மட்டும் நிஃப்டியில் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் சென்செக்ஸில் வந்து கீழே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் மாற்றி வரையலாமா சென்செக்ஸில்? இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸில் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகேங்க, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, 82,090 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 82,490 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். ஓனாக லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி அப்படியே வந்து முடிஞ்சுட்டாங்க. ஸோ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு 5 மினிட்ல நிச்சயமாக மாறப்போகுது. நான் சொல்கிறேன் அதை. 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 56,600ங்க. ஸோ 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு 57,035. 1 ஹவரில் நான் எந்த பாயிண்ட் கொடுத்துருந்தேன்? 57,330. ஸோ 5 மினிட்ல எந்த பாயிண்ட் கொடுக்குறேன்? 57,035. சரிங்களா? ப்ரீவியஸ் லோ இங்கே ஒன்று இருக்குதுங்க, நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ 56,720 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பேங்க் நிஃப்டி கீழேயே வந்து போயிடலாம். பங்குச்சந்தை அப்படிங்கிறது கீழே மட்டுமே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணிடலாம். மேலே மட்டுமே போயிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணிடலாம். இங்கே எப்படி க்ரீனாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, க்ரீனாக இருக்குது, ரெட்டாக இருக்குதோ இதே மாதிரி தான் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டுமே கொடுக்கும். மேலேயும் கீழேயுமே போகும். பங்குச்சந்தை அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டில் மட்டுமே இருக்க போகிறது கிடையாது. அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக் 1 வருஷமாக கீழே போயிடுச்சு அப்படின்னா அது கீழேயே இருந்துரும் போல் அப்படிலாம் நினைக்காதீங்க. மேலே வரும், நிச்சயமாக மேலே வரும். கீழேயே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அப்படி போக மாட்டாங்க. ஓகேங்க, ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.